எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம வந்து டெவலப்மெண்ட் சாப்டரில் செகண்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவோட இந்த சாப்டர் வந்து முடியுது, சரிங்களா? வீடியோ லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கம்பேர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆர் ஸ்டேட்ஸ். போன தடவை வந்து டெவலப்மெண்ட்னா என்ன, டெவலப்மெண்ட் வந்து ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இல்லைனா ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் வந்துட்டு எப்படி இருக்கும், டெவலப்மெண்ட் நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இப்போ ஒரு நாடு டெவலப் ஆகணும்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கும், இது எல்லாத்தையும் போன வீடியோவில் பார்த்தோமா. இப்போ என்னென்னா இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் என்னென்னா ஹவு டு கம்பேர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆர் ஸ்டேட். நம்ம எப்படி வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரீஸையோ ஸ்டேட்ஸையோ வந்துட்டு எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு நம்ம சொசைட்டினாலே ஃபுல்லாகவே கம்பேரிசன் தான், ஓகேங்களா? இப்போ ஸ்கூல்லையுமே நீங்கள் படிக்கும்போது ஒரு ஒரு பொண்ணோட இன்னொரு பொண்ணையோ இல்லை ஒரு பையனோட இன்னொரு பையனையோ வந்து கம்பேர் பண்ணும். பற்றியா அவள் எப்படி நல்லா படிக்கிறா, பற்றியா நீ என்ன இப்படி படிக்கிற அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி தான் கண்ட்ரி அப்படின்னு வரையில் அந்த கண்ட்ரி எவ்வளோ நல்லா டெவலப் ஆகிருக்கு. நம்ம கண்ட்ரி பாரு இப்போ தான் டெவலப் ஆகிட்டே வருது, ஆனால் அது ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு. நம்ம கண்ட்ரி இவ்வளோ பேக்வேர்டாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து வரும், ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்னத்தை கன்சிடர் பண்ண போகிறோம், எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டெவலப்டு வர்சஸ் அண்டர் டெவலப்ட், ஓகேங்களா? டெவலப்டான கண்ட்ரி, அப்புறம் இப்போதைக்கு டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க கண்ட்ரி, அதாவது டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப் கண்ட்ரி, ஓகேங்களா? இந்தியா என்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா டெவலப்பிங் கண்ட்ரி, ஓகேங்களா? அதாவது இந்தியா இப்போதைக்கு தான் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பர்சன் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது மக்கள், அதாவது இப்போ உங்கள் கிளாஸ்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்து பண்ண மாட்டோம், ஓகேங்களா? இப்போ ஒரு பையன் வந்து டாப்பராக இருந்தானா அவன் ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருப்பானா அப்படின்ட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது, இல்லை இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து இப்போ ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறான்னா ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுவான், கேம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறான்னா ஸ்போர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறான்னா ஸ்போர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவான். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து எல்லாமே ட்ராபேக்காக இருக்கும், இவன் வந்து பெஸ்ட்டே கிடையாது, இவனுக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை அப்படின்ட்டு யாரும் கிடையாது, இவன்கிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் யாரும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஒருத்தனை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது பீப்புளை கம்பேர் பண்ணணும்னா நம்ம ஒரு கேரக்டர் மட்டும் எடுக்க மாட்டோம், ஓகேங்களா? ஒரு கேரக்டருக்கு மேலேயும் வந்து எடுப்போம். இப்போ ஒரு 4-5 கேரக்டர் எடுத்து, இப்போ வந்துட்டு இந்த பையன் வந்து நல்லா படிக்கிறான், நல்லா பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான், ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுறான், இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணி தான் பீப்புளை வந்து கம்பேர் பண்ணுவோம், ஓகேங்களா? உங்கள் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இதே மாதிரி தான், ஓகேங்களா? இதை மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கண்ட்ரி, அதாவது ஒரு நாடை வந்து கம்பேர் பண்ணணும், இப்போ நம்ம கண்ட்ரியோ இன்னொரு கண்ட்ரியோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா இன்கம் தான். அதாவது நம்மளோட வருமானம் எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு நம்மளோட கரன்சியோட வேல்யூ, அப்புறம் நம்ம நாட்டில் இருக்க அந்த இன்கம், அந்த பணம் தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய தலை மாதிரி, ஓகேங்களா? பணம் தான் வந்து பெரிய தலை அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? ஒரு கண்ட்ரீஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமானது என்னென்னா இன்கம் தான், ஓகேங்களா? ஹையர் இன்கம், அதாவது அதிகமான இன்கம் இருந்துச்சுன்னா மோர் டெவலப்டு, லெஸ் இன்கம் இருந்துச்சுன்னா அண்டர் டெவலப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இன்கம் ஆஃப் கண்ட்ரி, அதாவது ஒரு நாட்டோட வருமானம் அப்படின்ட்டு சொல்லும்போது என்ன ஆகும், எப்படி வந்துட்டு நம்ம கணக்கு பண்ணுவோம்னா இன்கம் ஆஃப் ஆல் தி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, அதாவது டோட்டல் இன்கம் ஆஃப் கண்ட்ரி அப்படின்ட்டு சொல்லுவோம்ல. இப்போ ஒரு கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ரெசிடென்ட்ஸோட, அதாவது ரெசிடென்ட்ஸ்னால் அங்கே வாழ்கிற சிட்டிசன்ஸ், அங்கே வாழ்கிற சிட்டிசன்ஸோட இன்கம்மை வந்து நம்ம சேர்த்தோம்னா தான் டோட்டல் இன்கம் ஆஃப் கண்ட்ரி வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது இன்கம் ஆஃப் ஆல் தி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. இப்போ நான் வந்துட்டு என்னோட சேலரி இப்போ ஒரு 10,000 வைங்களேன், இப்போ என்னோட சேலரி 10,000, இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 10,000 இந்த மாதிரி நிறைய அப்படியே இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எக்கச்சக்கமான மக்களோட சேலரி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு இருக்க அந்த ஒரு இன்கம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட டோட்டல் இன்கம், ஓகேங்களா? அப்போ இந்தியாவுக்கு சம்பாரித்து கொடுக்கறது யார், அங்கே வாழ்கிற மக்கள் தான், ஓகேங்களா? என்னென்னா இன்கம் ஆஃப் ஆல் தி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி தான் என்னென்னா டோட்டல் இன்கம் ஆஃப் கண்ட்ரி, ஓகேங்களா? ஸோ நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணும்போது டோட்டல் இன்கம் அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு இப்போ டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்தியாவோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் ரொம்ப கம்மியான அளவு சொல்கிறேன், இப்போ இந்தியாவோட டோட்டல் இன்கம் 1 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 1 கோடி அப்படின்னு வச்சோம்னா
இது வந்துட்டு நம்ம வந்து ஆவரேஜ் இன்கம் இப்போ சாதாரண ஒரு மனுஷன் வந்துட்டு ஆவரேஜாக எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? டோட்டல் இன்கம் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஆள் அம்பானி இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க ஒரு ஆள் மட்டுமே 80,00,000 இன்கம் கொடுக்கலாம். மித்த மித்த சாதாரண மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு 20,00,000 தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 20,00,000 80,00,000 சேர்த்தா 1,00,00,000 அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம வந்துட்டு டோட்டல் இன்கம் அப்படிங்கிறத ஒரு நல்ல க்ரைட்டீரியாவை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ என்ன இன்கம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் இன்கம். ஆவரேஜ் இன்கம்னா என்னென்னா டோட்டல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தி கண்ட்ரி. ஓகேங்களா? இதை வந்துட்டு ஆவரேஜ் இன்கம் என்னன்னு சொல்லுவோம்னா பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்ட்டு கூட சொல்லுவோம். ஓகேங்களா? ஆவரேஜ் இன்கம் ஆர் பெர் கேபிட்டா இன்கம் டோட்டல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி. இப்போ நம்ம கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ 1,00,00,000 ரூபாய் வந்துட்டு நம்ம கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரியோட பாப்புலேஷன் இப்போ ஒரு 50 லட்சம் இருந்துச்சுன்னா அப்போ 1,00,00,000 டிவைடட் பை 50 லட்சம் போட்டோம்னா என்ன ஆகும்னா நம்மளோட ஆவரேஜ் இன்கம், அதாவது சாதாரணமாக அதாவது ஆவரேஜாக ஒரு எல்லாத்தையும் சேர்த்து எல்லா மக்களையும் சேர்த்து அவங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ சம்பளம் இருக்கும், அதாவது ஒரு சராசரி மனுஷன் சாதாரணமாக வந்து எவ்வளோ சம்பாதிப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 ரூபா வர்ற மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த இதில் ஓகேங்களா நான் சொன்ன கணக்குப்படி பார்த்தா. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பீப்புளோட ஒவ்வொரு சிட்டிசனோட கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு கன்சிடர் ஒன்லி ஆவரேஜ் இன்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2017 வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு வேர்ல்ட் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? 2017 வேர்ல்ட் பேங்க் வந்து வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இது பண்ணியிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா யூஎஸ் டாலர் இப்போ நம்மளோட வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸோட டாலர் தான். ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே வந்துட்டு டாலர் அப்படிங்கிறது வந்துட்டு காமனான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூஎஸ் டாலர் வந்துட்டு 12,056 அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அதாவது டாலர் வந்துட்டு 12,056 பெர் ஆனம் இருந்துச்சுன்னா, பெர் ஆனம் இல்லைன்னா அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு நம்மளோட இன்கம் வந்துட்டு ஒரு கண்ட்ரியோட இன்கம் 12,056 பெர் ஆனம் இல்லைனா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரிச் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சப்போஸ் டாலர் 955 இல்லைனா லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா, அதை விட கம்மியான இன்கமாக இருந்துச்சுன்னா லோ இன்கம் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது டாலர் 12,056 பெர் ஆனம், அதாவது 12,056 டாலர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு கண்ட்ரியோட இன்கம் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி வந்து ரிச் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் டாலர் 955க்கும் கீழே 955 இல்லை 955க்கும் கீழே இருக்கிற இன்கமாக இருந்துச்சுன்னா லோ இன்கம் கண்ட்ரி இல்லைனா லெஸ் டெவலப்ட் கண்ட்ரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சென்சஸ் படி பார்த்தா இந்தியா வந்து மிடில் இன்கம் கண்ட்ரியில் வருது. ஏன்னா இந்தியாவோட இன்கம் வந்து 2017 என்னவா இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ் டாலர் 1820. ஓகேங்களா? 1820 பெர் ஆனமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ரிச் கண்ட்ரிஸ் எக்ஸ்க்ளூடிங் மிடில் ஈஸ்ட் அண்ட் சர்டன் ஸ்மால் கண்ட்ரிஸ் ஆர் டெவலப் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கிறதும் அப்புறம் சென்ட்ரல் சர்டன் அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரீஸும் சில சின்ன சின்ன கண்ட்ரீஸையும் தவிர மித்த எல்லா ரிச்சான கண்ட்ரீஸும் வந்து டெவலப் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகேங்களா? ஆவரேஜ் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டேபிளில் வந்துட்டு பாருங்கள், கண்ட்ரி ஏ, கண்ட்ரி பி. ஓகேங்களா? கண்ட்ரி ஏல வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிசன் 1, சிட்டிசன் 2, சிட்டிசன் 3, சிட்டிசன் 4, சிட்டிசன் 5. ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ் இன்கம் வந்துட்டு பாருங்கள், அதாவது ஒரு மனுஷனோட சாதாரண ஒரு ஆளோட இன்கம் எவ்வளோன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆளோட இன்கம் வந்து 9,500, அடுத்து 10,500, 9,800, 10,000, அப்புறம் 10,200. ஓகேங்களா? இது எல்லாமே கிட்டத்தட்ட என்னவா இருக்குது, அந்த 10,000க்குள்ளேயே தான் வருது. அந்த 10,000க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லைனா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்ட்ரி ஏல வந்துட்டு எல்லா சிட்டிசன்ஸும் இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாரோட இன்கமும் வந்துட்டு ஓரளவு தோராயமாக வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதே கண்ட்ரி பியில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து 500, செகண்ட் 500, தேர்ட் 500, ஃபோர்த் 500, ஃபிஃப்த்து மட்டும் 48,000 எங்கேயோ போய் நிற்கிது அந்த ஆளோட இன்கம். ஓகேங்களா? அதே இந்த மித்த 4 பேர் வந்துட்டு என்னென்னா ரொம்பவே கம்மியான இன்கமில் இருக்குது. ஸோ எந்த கண்ட்ரி பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்ட்ரி ஏயா, கண்ட்ரி பியா?
கண்ட்ரி பி தான் வந்துட்டு பெஸ்ட்டான கண்ட்ரி ஏ தான் வந்துட்டு பெஸ்ட்டான கண்ட்ரி. ஏன்னா வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களோட எல்லா இன்கம் இப்போ இந்த 2 கண்ட்ரியோட ஆவரேஜும் சேர்த்திங்கன்னு வைங்களேன், ஆவரேஜும் வந்துட்டு ஒரே வேல்யூ தான் வரும். ஓகேங்களா, இந்த 2 கண்ட்ரியோட டோட்டலும் ஆவரேஜும் ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் எந்த கண்ட்ரி வந்துட்டு பெஸ்ட்டான கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரி ஏ தான். ஓகேங்களா, ஏன்னா எல்லா சிட்டிசனுக்குமே கிட்டத்தட்ட ஈக்குவலான இன்கம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இடையில வந்துட்டு ஈக்குவாலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லா ரிசோர்ஸஸுமே வந்துட்டு ஈக்குவலாக ஷேர் ஆகும். ஓகேங்களா, அதே கண்ட்ரி பி பார்த்திங்கன்னா 4 பேருக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான சேலரி, அதாவது இன்கம் இருக்குது. 5th பர்சனுக்கு மட்டும் எங்கேயோ கொண்டு போய் நிற்கிது. ஓகேங்களா, ஸோ வந்து கண்ட்ரி பி வந்து பெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா, அதாவது இங்கே பாருங்கள், கண்ட்ரி வித் நோ ரிச் அண்ட் புவர் என்னன்னா வி மேட் தி சேர் அண்ட் வி யூஸ் தம். அதாவது நாங்கள் இந்த சேர், அவங்க வந்துட்டு இப்போ ஒரு 5 பேர் அங்கே உட்காந்துருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் இந்த சேர் வந்துட்டு உருவாக்கணும், ஸோ நாங்கள் இதில் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி கேஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பார்ட்டியும் இல்லை, ரிச்னஸும் இல்லை. அதாவது ரிச்சும் அதிகம், அதாவது நாங்கள் ரிச் புவர் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்காது, அந்த ஒரு டைவர்சிட்டி வந்து இருக்காது, டிவிஷன் வந்து இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எப்போ இருக்காது அப்படின்னா எல்லாரோட இன்கமும் ஓரளவு ஆவரேஜாக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, கண்ட்ரி விச் ரிச் அண்ட் புவர் அப்படின்னா வி மேட் தி சேர்ஸ் அண்ட் ஹீ டுக் தம். அதாவது இந்த 4 பேர் தான் வந்துட்டு சேர்ந்து இங்கே இந்த ஆள் உட்காந்துருக்கானா, இந்த ஆள் படுத்து கிடக்குறாங்கன்னா இந்த ஆள் உட்காந்துருக்க சேரையும் வந்துட்டு யார் தான் பண்ணாங்கன்னா இந்த 4 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா நாங்கள் தான் இந்த சேரெல்லாம் பண்ணணும், எல்லாத்தையும் நாங்கள் தான் ரெடி பண்ணோம். ஆனால் வந்து இந்த ஆள் வந்து படுத்துக்கிட்டான், இந்த ஆள் வந்து உட்காந்துருக்கான், எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டான். அதாவது நாங்கள் தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் வந்துட்டு இந்த ஆள் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறான், எல்லா ரிசோர்ஸஸையும் இவன் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எங்களோட இன்கம் கம்மியாக இருக்குது, அவனோட இன்கம் மட்டும் இங்கே 4 பேருடைய இன்கமையும் சேர்த்தா கூட அவனோட இன்கமோட குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஓகேங்களா, அடுத்தது இன்கம் அண்ட் அதர் க்ரைட்டீரியா. ஓகேங்களா, டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது போன வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் மட்டும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா, எல்லாமே வந்து பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாது அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அதாவது செக்யூரிட்டி, ரெஸ்பெக்ட், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், ஃப்ரீடம், இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளால் பணம் இருந்தாலும் கிடைக்காது. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், நான் பணம் இருந்துச்சுன்னா எனக்குன்னு பாடி கார்ட்ஸ் வச்சுப்பேன் அப்படின்னு. எல்லா இடத்துலையும் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு வர்றதுக்கு இப்போ உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது வந்து தானாக வரணும். ஓகேங்களா, உங்களோட கேரக்டர், உங்களோட பிஹேவியர், இது எல்லாத்தையும் உங்களோட பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் வச்சு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வரணும். ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டு, ஃப்ரீடம், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிறத வச்சு வந்து கிடைக்காது. அதுக்கு அதர் க்ரைட்டீரியாஸும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பெர் கேபிட்டா இன்கம், இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் 2015-16 வந்துட்டு அந்த ஒரு சென்சஸில் என்னென்னா 3 ஸ்டேட்ஸ் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க, ஹரியானா, பீகார், கேரளா. ஓகேங்களா, ஹரியானாவோட பெர் கேபிட்டா இன்கம், அதாவது பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ஆவரேஜ் இன்கம்னா என்னென்னு பார்த்தோம், டோட்டல் இன்கம் ஆஃப் தி கண்ட்ரி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஓகேங்களா, இப்போ ஹரியானானா டோட்டல் இன்கம் ஆஃப் தி ஸ்டேட் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தி ஸ்டேட். ஓகேங்களா, இப்போ ஹரியானாவோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 1,62,034. ஓகேங்களா, கேரளா அப்படின்னு பார்த்தோம்னா 1,40,190, பீகார் 31,454. ஓகேங்களா, இப்போ பெர் கேபிட்டா இன்கம் படி பார்த்தோம்னா ஹரியானா தான் வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்குது. அதாவது ஹரியானாவோட இன்கம் வருவாய் வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னா ஹையஸ்ட்டாக இருக்குது. பீகார் வந்துட்டு லோயஸ்ட்டாக இருக்குது, கேரளா வந்து மிடில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்கம் வச்சு தான் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டையோ ஒரு கண்ட்ரியோ டெவலப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஹரியானா அப்படிங்கிறது மோஸ்ட் டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்கணும், பீகார் அப்படிங்கிறது லீஸ்ட் டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஒரு டேபிள் வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுவோம், இதை தான். ஓகேங்களா, அடுத்தது வந்துட்டு பெர் கேபிட்டா இன்கம். ஓகேங்களா, பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு அதாவது அதில் பார்த்தோம்னா ஹரியானா வந்துட்டு கேரளாவோட அதிகமாக இருக்குது. இந்த ஒரு டேபிள் பார்த்துட்டு வந்துடலாம்.
இது வந்து என்னன்னா ஹரியானா, கேரளா, பீகார் ஓகேங்களா. ஹரியானா, கேரளா, பீகார் அதே 3 ஸ்டேட்ஸோட இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு, அப்புறம் லிட்ரஸி ரேட்டு, நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ. இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்புடின்னா என்னென்னா, இப்போ ஒரு 1000 குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அது அதாவது அந்த ஒரு வருஷத்தில் வந்து அப்போ ஒரு 1000 குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த 1000 குழந்தைங்கள எத்தனை குழந்தைங்க சின்ன வயசில் இறந்து போகிறாங்க, இல்லைன்னா பிறந்தோடனே எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் ஓகேங்களா. லிட்ரஸி ரேட் அப்படின்னா எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ அப்படின்னா 14 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் எத்தனை பேர் வந்து ஸ்கூல்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க, அதுதான் வந்துட்டு இந்த நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ ஓகேங்களா. இப்போ ஹரியானா அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் பாருங்கள் 30 ஓகேங்களா. பீகார் பாருங்கள் 32, கேரளா பாருங்கள் 7 தான் ஓகேங்களா. இப்போ இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அதிகமாக இருந்தால் கண்ட்ரி அதாவது அந்த ஸ்டேட்டுக்கு நல்லதா, கம்மியாக இருந்தால் ஸ்டேட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்துட்டு இறந்து போகிறது அது நல்ல விஷயமா கிடையாது தானே. அதாவது இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்னா எத்தனை குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க பிறந்தோடனே, இல்லைனா சின்ன வயசுலேயே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஸோ வந்து பீகாரில் தான் வந்துட்டு அதிகமாக, அதாவது 32 இது வந்துட்டு 32 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. ஹரியானா கொஞ்சம் ஓகேவா, அதாவது பீகாரோட ஒரு 2 இது கம்மி ஓகேங்களா. கேரளா வந்து 7. ஸோ இந்த க்ரைட்டீரியா வச்சு பார்த்தோம்னா இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வச்சு பார்த்தோம்னா கேரளா வந்து மோர் டெவலப்டு, பீகார் வந்துட்டு லெஸ் டெவலப் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா. முதல்ல நம்ம இன்கம் வச்சு பார்த்தோம்னா என்ன வந்துச்சு, ஹரியானா தான் மோர் டெவலப்டு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுல. ஸோ இப்போ இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வச்சு பார்த்தா இப்படி வருது ஓகேங்களா. ஸோ இப்போ லிட்ரஸி ரேட் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஹரியானா பாருங்கள் 82 இருக்குது, கேரளா 94 இருக்குது, பீகார் 62 இருக்குது. இப்போ கேரளா பாருங்கள் 94 நிற்கிது ஓகேங்களா. 94ல் நின்றுச்சுன்னா அடுத்து பீகார் பாருங்கள் 62 தான் இருக்குது. அதாவது 62% தான் வந்துட்டு என்னென்னா எழுத படிக்க தெரியுது ஓகேங்களா. ஹரியானா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் மிடில் இருக்குது, 82ல் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த க்ரைட்டீரியா வச்சு பார்த்தோம்னாலும் திருப்பி என்ன கேரளா தான் டெவலப்டுன்னு வருது, ஹரியானா வந்துட்டு மிடில் வந்து நிற்கிது ஓகேங்களா. இப்போ நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ 14 இல்லைனா 15 வயசு இருக்கிறவங்க எத்தனை பேர் ஸ்கூல்ஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கல கேரளா பார்த்தோம்னா 83 இருக்குது, ஹரியானா 61, பீகார் வந்துட்டு ரொம்ப கம்மி 43 இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எப்போதுமே இன்கம்மை தான் வந்துட்டு ஒரு க்ரைட்டீரியாவாக எடுத்துக்கிறணும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா ஈவன் ஆஃப்டர் 78 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அதிகமாக தான் இருக்குது ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு என்னென்னா பீகார் வந்துட்டு half ஆஃப் தி சில்ட்ரன் ஏஜ்டு 14 to 15 ஏஜ் வந்துட்டு நாட் அட்டெண்டிங் தி ஸ்கூல் ஓகேங்களா. அதாவது 14-15 வயசு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோர் தென் half ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 50க்கு 50 அப்படிங்கிற மாதிரி, அதாவது எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 43 பாயிண்ட் தான் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாதி பேர்கிட்ட வந்துட்டு தே ஆர் நாட் அட்டெண்டிங் தி ஸ்கூல்ஸ் ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் ஓகேங்களா. பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா நம்ம போகிற இடத்துல நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கணும், நம்மளுக்கு பேசிக்கான நெசசிட்டிஸ் என்ன, அதெல்லாம் தான் வந்துட்டு பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் ஓகேங்களா. என்ன சொல்ல வராங்க, இந்த லைன் வந்து உங்கள் புக்கில் இருக்குது ஓகேங்களா. மணி இன் யோர் பாக்கெட் cannot buy ஆல் தி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் யூ மே நீட் டு லிவ் ஓகேங்களா. அதாவது பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்காது, மணி கான் பிரிங் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. மணி cannot buy என்னென்னா பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் பணம் வந்து கொடுக்காது. அப்புறம் வந்து மணி கேனாட் கிவ் யூ அன்அடல்ட்ரேட்டட் மெடிசன்ஸ். அன்அடல்ட்ரேட்டட் மெடிசன்ஸ் அப்படின்னா பியூரான மெடிசன்ஸ் ஓகேங்களா. எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டிசீஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கான பக்காவான மெடிசன்ஸ் வந்து மணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா. அடுத்தது ப்ரொடக்ஷன் ஃப்ரம் தி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இப்போ ரீசெண்டாக கொரோனா கூட வந்துச்சு ஓகேங்களா. அது ரீசென்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்துச்சு. ஆனால் வந்து பணம் இருந்தால் வந்துட்டு நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் ஆகலாமே தவிர மித்தபடி என்ன பண்ண முடியாது, மித்தபடி வந்து அந்த டிசீஸ்லேருந்தே நம்மளை வந்து தடுத்துக்க முடியாது ஓகேங்களா. அப்படி சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம யூஸ்வலாக நார்மலாக இது வந்து ஹியூமனோட நேச்சர் என்ன அப்படின்னா
சீப் அண்ட் பெஸ்ட். ஓகேங்களா? என்னென்னா சீப்பாகவும் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் சீப்பாக பெஸ்ட்டாகவும் இருக்கணும், இப்போ நம்மளுக்கு அந்த ஒரு சர்வீஸும் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். இப்போ ஒரு ஹோட்டலே போகிறோம் அப்படின்னாலும் நம்ம வாங்குகிற சாப்பாடு வந்து சீப்பாகவும் இருக்கணும், நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்கணும், அந்த ஹோட்டல் வந்து சர்வீஸும் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஓகேங்களா? சீப்பஸ்ட் வே டு ப்ரொவைட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கலெக்டிவ்லி. ஓகேங்களா? எப்போதுமே எதாக இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்குன்னு வந்துட்டு தனியாக பண்ணுறதுக்கும் கலெக்டிவாக குரூப்பாக வந்து சேர்ந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நம்மளுக்குன்னு மட்டும் இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறோன்னா இட் வில் பி ஸோ மச் எக்ஸ்பென்சிவ். ஓகேங்களா? இப்போ குரூப்பாக இப்போ ஒரு குரூப் ஆஃப் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்த்து காசு போட்டு கேன்டீன் போனீங்கன்னா அது வந்து கம்மியான அளவுக்கு தான், கம்மியாக தான் காசு செலவாகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்குன்னு மட்டும் நீங்கள் போய் உங்களுக்கு இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து காசு போட்டு கேன்டீன் போனீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்கலாம். இப்போ நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்க, அப்போ வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு மட்டும் வாங்க போகிறீங்க, உங்கள் காசில் வாங்க போகிறீங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். அதைத்தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி ஃபார் ஹோல் லொக்காலிட்டி இஸ் பெட்டர் தென் ஃபார் ஈச் ஹவுஸ். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாட்ச்மேன் போடுறதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே சேர்த்து ஒரு வாட்ச்மேன் போட்டுட்டா என்ன ஆயிரும், அந்த செக்யூரிட்டி டைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா அந்த பணம் வந்துட்டு ரொம்ப அதிகம் செலவு ஆகாது. அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஸ்கூலில் வந்து படிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் மட்டும் நினச்சா வந்து படிச்சிட முடியுமா? இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து படித்தா தான் படிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ உங்கள் ஊரில் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஊரில்னா பக்கத்து ஊரில் போய் படிக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்களோட மித்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் வந்து ஓகே சொல்லி அவங்களோட குழந்தைங்கள படிக்க வச்சாதான் நீங்கள் போய் படிப்பீங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் உங்கள் ஸ்கூலில் யாரும் சேரலை, உங்கள் ஊரில் யாருக்கும் படிக்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்கள் ஊரில் யாரையும் படிக்க வைக்கலை அப்படின்னா நீங்கள் போய் படிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க யாரும் படிக்கலைன்னா உங்களாலையும் படிக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? அதை தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அடுத்தது கேரளாவில் வந்துட்டு லோ இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட் ஏன் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான குவெஸ்டின். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு பேசிக் ஹெல்த் அண்ட் எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் அதாவது படிப்பறிவு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது சில ஸ்டேட்ஸில் வந்து பிடிஎஸ்னால் என்னென்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். ஓகேங்களா? அதாவது இந்த ரேஷன் கடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து இட் வில் ஆல்சோ ஒர்க் வெல். ஓகேங்களா? அதாவது நல்லா இருக்கும். ஸோ இதனால் மக்களோட ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் வந்துட்டு என்ஹான்ஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இதை வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? அதாவது அதுக்கு முன்னாடி வந்துட்டு பிஎம்ஐ. ஓகேங்களா? பிஎம்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு பிஎம்ஐ அப்படின்னு பார்த்தோம்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இது மூலமாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டான இப்போ ஒரு பர்சன் ஸ்டூடெண்ட் இல்லை, யூஸ்வலாக ஒரு பர்சன் வந்து என்ன வெயிட்டில் இருக்காங்க, அவங்களோட வெயிட் அண்ட் ஹைட் வச்சு அவங்களோட பாடி ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதாவது அண்டர் வெயிட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒபீஸாக இருக்கலாம், இல்லைனா கரெக்டான நார்மல் வெயிட்டில் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட இல்லைனா ஒவ்வொரு பர்சனோட ஹைட் அண்ட் வெயிட் வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஹைட் வந்து மீட்டரில் எடுத்துக்கோங்க, வெயிட் வந்துட்டு என்னென்னா கிலோகிராமில் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கேஜியில் தான் யூஸ்வலாக எடுப்போம். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கேஜியில், அதாவது கிலோகிராமில் நம்ம எடுத்த வெயிட்டை டிவைடட் பை ஸ்கொயரோட ஹைட்டோட ஸ்கொயர். ஓகேங்களா? அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், டிவைட் தி வெயிட் இன் கேஜி பை தி ஸ்கொயர் ஆஃப் தி ஹைட். ஓகேங்களா? அதாவது வெயிட்டை டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் தி ஹைட்டை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிஎம்ஐ வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? அது வந்து ஏஜ் வச்சு பார்ப்பாங்க. இப்போ வந்து இந்த வயசுக்கு வந்து இந்த பிஎம்ஐ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டான வெயிட் எல்லாம் ஒபீஸ் எல்லாம் அண்டர் வெயிட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இண்டிகேட்டர்ஸ் சச் அஸ் 1 week யூஸ் இன் கம்பேரிசன் ஆஃப் தி
கேரளா அண்ட் ஹரியானா ஆர் அமாங் them. அதாவது இப்போ டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் மட்டும் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா என்ன கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்து, எஜுகேஷனு, இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட், இந்த மாதிரி வேறு சில விஷயங்களும் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? மோஸ்ட் வைடாக வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனால் மோஸ்ட் வைடாக வந்துட்டு யூஸ்வலாக வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்கம் தான். ஓகேங்களா? ஏன்னா இன்கம் வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே அந்த கண்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெவலப் ஆகிடும். ஓகேங்களா? இன்கம் பக்காவாக இருந்துச்சுனாலே டெவலப்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? அதை தான் வந்து சொல்ல வர்றாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு கண்ட்ரீஸ் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா, இந்தியா, மியான்மார், பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், இதெல்லாம் வந்துட்டு சும்மா லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லோ காலமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸ்ரீலங்காவோட கிராஸ் நேஷ்னல் இன்கம். ஓகேங்களா? கிராஸ் நேஷ்னல் இன்கம்னா என்னன்னு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்கம் ஆஃப் தி கண்ட்ரி ப்ளஸ் இன்கம் ஃப்ரம் தி அதர் கண்ட்ரி. அதாவது இப்போ நம்ம கண்ட்ரி இந்தியா இருக்குது அப்படின்னா இந்தியாவில் மட்டும் வர்ற இன்கம் எவ்வளோ, அதாவது நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் இந்தியாவுக்கு கொடுக்குற இன்கம் எவ்வளோ, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மித்த கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்களால நம்மளுக்கு வர்ற இன்கம் எவ்வளோ, அதாவது டோட்டல் இன்கம், அதாவது இந்தியன் சிட்டிசன் மூலமாக மட்டும் வர்ற இன்கம் கிடையாது, எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வர்ற இன்கம்மு, மித்த கண்ட்ரீஸோடு போடுற அக்ரிமெண்ட்ஸு, இந்த மாதிரியில் இருந்து வர்ற இன்கம்மே சொல்கிறது தான் வந்து கிராஸ் நேஷ்னல் இன்கம். ஓகேங்களா? அது வந்து ஸ்ரீலங்காவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குது, 12,578. ஓகேங்களா? இந்த இடத்துல எல்லா கண்ட்ரீஸையும் விட அதிகமாக இருக்கிறது யாருக்கு, ஸ்ரீலங்கா. ஓகேங்களா? ஸ்ரீலங்கா இந்தியா வந்து எப்போவுமே கம்பேரிசனில் வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்கா அதிகமாக இருக்குது. இந்தியா பார்த்தோம்னா 6,590, அதாவது 6,600 ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து சாதாரணமாக வந்து ஒரு சாதாரண மனுஷன் வந்து எத்தனை வருஷம் வந்து உயிரோட வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ ஸ்ரீலங்காவில் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வான் அப்படின்னா 76 வயசு வரைக்கும் ஆல்மோஸ்ட் எப்படி இருந்தாலும் ஒரு எல்லாருமே வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழ்ந்தாங்கன்னா 76 வயசு வந்துட்டு தாண்டிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா 67 வயசுக்கிட்ட இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், அதாவது ஸ்கூல்ஸ் வந்துட்டு எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா இதுலேயும் வந்து ஸ்ரீலங்கா அதிகமாக தான் இருக்குது, 10.8. இந்தியா வந்து 6.7 தான் இருக்குது. ஓகேங்களா? ஹெச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேங்க், அதாவது டெவலப்மெண்ட் ரேஞ்சில் வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரி ரேஞ்சில் ஸ்ரீலங்கா வந்து என்ன ரேங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 73rd ரேங்க்கில் இருக்குது. இந்தியா அதுலேயும் கம்மியாக தான் இருக்குது, என்னென்னா 132 தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்ரீலங்கா இஸ் அஹெட் ஆஃப் இந்தியா இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்ரீலங்கா என்ன தான் வந்து இந்தியாவோட ஸ்மாலான கண்ட்ரியாக, இந்தியா வந்து நம்ம வேர்ல்டுலேயே எத்தனாவது லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்ரீலங்கா இந்தியாவை விட வந்துட்டு சின்ன கண்ட்ரி தான். ஓகேங்களா? இந்தியாவோட சின்ன கண்ட்ரி தான், ஆனால் வந்து இந்தியாவோட எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்குது, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயுமே இந்தியாவோட முன்னாடி இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் என்ன பார்த்தோம் அப்புறம் என்னென்னா நேபாள் அண்ட் பங்களாதேஷை வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம் வந்துட்டு இந்தியாவோட கம்மியாக தான் இருக்குது. அவங்களோட ஆவரேஜ் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ஆவரேஜ் இன்கம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னத்தை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா பீப்புள், அவங்களோட ஹெல்த்து, அவங்களோட வெல்பீயிங், முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா மக்கள் தான். ஓகேங்களா? மக்களோட நல்வாழ்வு தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட், இதுதான் லாஸ்ட் டாபிக். ஓகேங்களா? என்னென்னா we have not inherited the world from our forefathers, we have borrowed it from our children. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இந்த வேர்ல்டு, நம்ம இப்போ வாழ்கிற சிச்சுவேஷன், நம்ம இப்போ வாழ்கிற சரௌண்டிங், சொசைட்டி, எக்கனாமி, நம்ம இப்போ வாழ்கிற இந்த வேர்ல்டு வந்துட்டு நம்மளோட
ஃபோர் ஃபாதர்ஸ்ட இருந்து நம்ம வந்து வாங்கலை. அதாவது நம்மளோட தாத்தா பாட்டி, நம்மளோட அப்பா, அப்பா அம்மா இவங்கள்ட்ட இருந்து இப்போ வாழ்கிற உலகத்தை வந்து நம்ம வாங்கலை. ஆனால் யார்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கோமா? நம்ம வந்து கடன் தான் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? யார்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கோம்? நம்மளோட குழந்தைங்கள்ட்ட இருந்து தான் கடன் வாங்கியிருக்கோம். அதாவது நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்தோ அப்பா அம்மா கிட்ட இருந்தோ நம்ம வந்துட்டு இதை வந்து வாங்கலை, நம்ம இதை வாங்கிக்கிறல. நம்ம வந்து கடன் தான் வாங்கியிருக்கோம். யாருக்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கோம்? நம்மளோட ஃப்யூச்சர் சில்ட்ரனுக்கு. அதாவது ஃப்யூச்சர் சில்ட்ரன்கிட்ட இருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கடன் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம கடன் வாங்கினதை அப்படியே பக்காவாக கொடுக்கணும்ல. ஓகேங்களா? கடன் வாங்கினதை வட்டியோட சேர்த்து பக்காவாக கொடுக்கணும்ல. அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனோட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த வேர்ல்டை வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து கொடுக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சஸ்டைனபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசோர்ஸஸ் ஃபார் தி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து எஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து சஸ்டைனபிள். ஓகேங்களா? சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்ல வராங்க? அதாவது இந்த மாதிரி ஆர்வலர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, எக்கனாமி பற்றி படிக்கிறவங்க, நம்மளோட அந்த ஜியாகிரஃபி இந்த மாதிரி நம்மளோட சொசைட்டி பற்றி படிக்கிறவங்க, ரிசோர்ஸஸ் பற்றி படிக்கிறவங்க, இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இட்ஸ் நாட் சஸ்டைனபிள். அதாவது நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு எந்த ரிசோர்ஸஸும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மேஜராக ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஜியாகிரஃபியில் வந்து படிப்பீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே படிப்பீங்க. ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா ரிசோர்ஸஸ் அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ரினியூவபிள், இன்னொன்று நான் ரினியூவபிள். ஓகேங்களா? ரினியூவபிள் அப்படின்னா ரிப்ளெனிஷபிள். அதாவது என்னென்னா திருப்பி வந்து அந்த ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒன்று வந்துட்டு காணாமல் போச்சுன்னா அந்த பொருள் திருப்பி வர்ற மாதிரி இந்த ரினியூவபிள் அப்படிங்கிறது. இதே நான் ரினியூவபிள் அப்படின்னா அந்த ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா இனிமேல் நம்மளுக்கு திருப்பி வராது. அப்படியே வந்தாலும் புதுசாக ஒன்று தான் வருமே தவிர நம்ம தொலைச்ச பொருள் வராது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரினியூவபிள் அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீர், அது வந்துட்டு ரினியூவபிள். இப்போ நான் ரினியூவபிள் அப்படின்னா க்ரூட் ஆயில், அதாவது பெட்ரோலு, டீசலு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, அதாவது மினரல் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு என்னென்னா நான் ரினியூவபிள். மெட்டல்ஸு இது எல்லாமே வந்துட்டு நான் ரினியூவபிள். ஓகேங்களா? அப்புறம் வந்து அந்த ஜிஎன்ஐ, அதாவது என்னென்னா இன்கம் ஆஃப் தி கண்ட்ரி, இன்கம் ஃப்ரம் அதர் கண்ட்ரி, இதெல்லாம் இந்த சாப்டரில் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? அதாவது இந்த நான் ரினியூவபிள்னால் என்னென்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணியாச்சுன்னா திருப்பி நம்ம வந்துட்டு அதை அதே பழைய ஃபார்மில் வந்து நம்ம வாங்கிக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு தடவை ஒன்ஸ் பெட்ரோல் வந்துட்டு பைக்கில் போட்டு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பெட்ரோல் வந்துட்டு பொல்யூஷனாக, அதாவது அந்த ஸ்மோக்காக போயிடும். அந்த ஸ்மோக் திருப்பி வந்து உங்களுக்கு பெட்ரோலாக மாறுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? அதான் வந்துட்டு நான் ரினியூவபிள். ஓகேங்களா? ரினியூவபிள், நான் ரினியூவபிள், இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த சாப்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.